நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஒரு காதல் தொடர்கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயினி பேர் மகிழினி, சுருக்கமாக மகின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா குள்ளமாக இருப்பா, ஒயிட் கலர், லாங் ஹேர், பிங்க் லிப்ஸ், ஹார்ட் நோஸ், கூர்மையான கண்கள், அதுக்கு மேலே விழி போன்ற புருவம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பா. காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா. ஹீரோவை பற்றி அப்புறம் சொல்கிறேன். முகத்தை உருன்னு வச்சுட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தா மகி. அடியே ரெடி ஆகிட்டியா இல்லையா அப்படின்னு கீழே இருந்து கத்துனாங்க மையோட அம்மா. வரேன் வரேன் இருமா. அவள் ஃபோன் சார்ஜரு, ஹெட்செட்டு எல்லாம் சைடு பேக்கில் எடுத்து வச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போனால் மகி. அங்கே அவங்க அப்பா அம்மா எல்லாம் பேக்ஸோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மகியோட தம்பி தான் கிறிஷ். அவன் +2 படிக்கிறான். அவனும் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மா போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டான். மகி அப்பா போய் தான் ஆகணும், பேக்கெல்லாம் காரில் எடுத்து வைங்க. அப்புறம் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு 4 பேரும் காரில் கிளம்புனாங்க. அவங்க இப்போ எங்கே போகிறாங்கன்னா ஒரு கிராமத்துக்கு. அங்கே மகி அம்மாவோட அம்மா அப்பா அவங்க அண்ணா ஃபேமிலி எல்லாம் கிராமத்தில் இருக்காங்க. மகியும் கிறிஷும் குட்டியாக இருக்கும்போதே 2 ஃபேமிலிக்கும் சண்டை வந்து மகி அம்மா அப்பா சென்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணப்போ 2 ஃபேமிலியும் பேசி ஒன்றாக்கிட்டாங்க. அதனால தான் மகி அப்பா அம்மாவை பசங்களோட பொங்கல் கொண்டாட கிராமத்துக்கு வர சொல்லியிருக்காங்க. மகியும் கிறிஷும் சின்ன வயசுலேருந்து சிட்டியிலே வளர்ந்ததால் கிராமத்துக்கு போக பிடிக்கல. அதான் 2 பேரும் இவ்வளோ வெறுப்போட கிளம்புறாங்க. அவங்க நைட்டு 10 மணி போல் கிளம்புனாங்க. அந்த கிராமத்துக்கு போக காலையில் ஆகிடும். மகி அப்பா கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. மகி அம்மா அவங்க கூட பேசிகிட்டே வந்தாங்க, தூங்கிடக்கூடாதுன்னு. பசங்க 2 பேரும் பின் சீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. காலையே அழகாய் விடிஞ்சுது. மகி அப்போதான் கண் விழிச்சா. சுற்றி பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. வயல்வெளியே அறுவடை காத்திருக்கும் நெற்கதிர்கள் அழகாக முத்து முத்தாக பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. ரோட்டோட 2 சைடும் வளர்ந்திருந்த மரங்கள் லைட்டாக ஆட அதிலிருந்து வர காட்சிக்கு முன்னாடி ஏசியே தோற்று போயிடும். கிறிஷ் அது எல்லாத்தையும் அவனோட கேமராவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தான். கார் ஊருக்குள்ளே நுழைஞ்சதும் மகி அம்மா அப்பா அவங்களோட பழைய நினைவுக்கு போயிட்டாங்க. 2 பேருமே இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி கார் போய் நின்றுச்சு. 4 பேரும் கீழே இறங்குனாங்க. அந்த காலத்து வீடு ரொம்ப அழகாக அரண்மனை மாதிரி இருந்துச்சு. வீட்டை சுற்றி மரம் செடி கொடின்னு எல்லாமே இருந்துச்சு. மகியும் கிறிஷும் ரொம்ப வியப்போட அந்த வீட்டை பார்த்தாங்க. அம்மா இதான் உன் வீடா என்று கேட்டாள் மகி. அதற்கு அவங்க அம்மா ஆமாண்டி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா. மகி உடனே சொன்னா ஆமாம்மா எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது வயசான 2 பேர் இவங்க கார் சத்தம் கேட்டு வெளியில் வந்தாங்க. மகி அம்மா அப்பா 2 பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. உடனே தாத்தாவும் பாட்டியும் நல்லா இருங்க எழுந்துருங்கன்னு ஆசீர்வாதம் செஞ்சாங்க. தாத்தா நல்லா மீசையை முறுக்கி விட்டு தலைமுடி தாடி எல்லாம் நரைச்சிருந்தாலும் அந்த கம்பீரம் இன்னும் போகாமல் நெஞ்சு நிமித்தி நின்னாரு. பாட்டி முகத்தில் மஞ்சள் பூசி நெத்தியில் பெரிய பொட்டு, அதுக்கு மேலேயும் வகுடுலையும் குங்குமம் வச்சு மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. உடனே மகி அம்மா மகியும் கிறிஷையும் பார்த்து என்ன பார்க்குறீங்க, ஆச்சி தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. உடனே மகியும் கிறிஷும் அவங்க காலில் விழுந்தாங்க. பாட்டியும் தாத்தாவும் நல்லா இருங்க கண்ணுங்களா என்று சொல்ல எல்லாரும் உள்ளே போனாங்க. மகி அம்மா எங்கம்மா அண்ணா அண்ணியை காணோம். பாட்டி உடனே சொன்னாங்க அவங்க எல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கவும் மகி ஃபோனில் நெட்வொர்க் கிடைக்கலன்னு வீட்டை விட்டு வெளியில் வந்தா. மகி ஃபோனையே பார்த்துட்டு வந்ததால் எதிரில் வந்தவங்கள கவனிக்காமல் அவங்க மேலே இடிச்சிட்டா. சிவா நம்ம ஸ்டோரியோட ஹீரோ இவர் தான். நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா மாநிறம், முறுக்கன மீசை, அளவான தாடி, வசீகரிக்கும் கண்கள், கூர்மையான பார்வை, அவனோட முடி காற்றுல அழகாக ஆடுச்சு. உடம்ப ரொம்ப ஃபிட்டாக வச்சுருந்தான். மகி அவனை வெறுப்பாக பார்த்துட்டு இருந்தா. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறவனை ஏன் அப்படி பார்க்கறானா. அவன் வயலுக்கு போயிட்டு வந்ததால் உடம்பெல்லாம் சேராக இருந்துச்சு. மகி இடித்ததும் அவன் மேலேயும் அந்த சேர் ஒட்டிக்கிச்சு. மகி உடனே இடியட் அறிவில்லையா உனக்கு, இப்படி வந்து இடிக்கிற, கண்ணை எங்கே வச்சுட்டு வர என்றாள். சிவா உடனே கண்ணிமை கூட சிமிட்டாம அவளை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தான். மகி உன் காது என்ன செவிடா, அப்படியே நிற்கிற, ஏதாவது பேசுடா என்றாள். சிவா இவ்வளவு நாள் காத்திருந்த அவன் கண்களுக்கு அவளோட வருகை ஒரு வரமாக கிடைச்சது. அதனால இமைக்க மறந்து அவளை பார்த்துட்டு இருந்தான். மகிக்கு தான் சிவாவை தெரியாது, ஆனால் சிவாவுக்கு மகியை நல்லாவே தெரியும். அவங்க இந்த ஊர் விட்டு போகிறப்போ மகிக்கு 5 வயசு, சிவாவுக்கு 10 வயசு. அவன் இருந்த வர மாமா மாமான்னு இவன் பின்னாடி தான் சுற்றிட்டு இருப்பா. மகி உடனே இவன் கூட பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. சிவா அவள் போன பிறகு தான் சுயநினைவுக்கே வந்தான். உடனே தலையில் அடிச்சுக்கிட்டு குளிக்க கொல்லைப்புறம் போயிட்டான். மகி அம்மா கத்திக்கிட்டே உள்ளே வந்தா. மகியோட அம்மா ஏண்டி கத்துற, என்ன மேலெல்லாம் சேரா இருக்கு. மகி உடனே ஒரு இடியட் வந்து இடிச்சிட்டாம்மா, அவன் மேலே இருந்த சேரெல்லாம் என் மேலே ஒட்டிக்கிச்சுமா. அம்மா சரி சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, அத்தை மாமா வந்துடுவாங்க. மகி உடனே அப்படின்ட்டு ரூமுக்கு போயிட்டா. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுட்டு வெளியில் வந்தா மகி.
அதே நேரம் சிவாவும் ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டுட்டு அங்கே தான் வந்தான். சிவா அழகாக தலைமுடியை கோதிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்தான். மகி அவனையே பேன்னு பார்த்துட்டு இருந்தா. இவனை தானே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னு அவளுக்கே டவுட் வந்துருச்சு. சிவா உடனே அத்தை மாமா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ட்டு அவங்க காலில் விழுந்தான். மகியோட அம்மாவும் அப்பாவும் நல்லா இருப்பா என்றார்கள். மகி அம்மா எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா பாருங்களேன். மகி அப்பா ஆமாம்மா. அந்த நேரம் சிவாவோட அம்மாவும் அப்பாவும் உள்ளே வந்தாங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாங்க மகி அம்மா. சிவா அப்பா நல்லா இருக்கேம்மா. நீ மச்சான் பசங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? மகி அம்மா உடனே எல்லாம் நல்லா இருக்கோண்ணா. மகி கிரிஷ் இங்கே வாங்க மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உடனே மகியும் கிறிஷும் சிவாவோட அம்மா அப்பா காலில் விழுந்தாங்க. உடனே சிவா அப்பா அம்மா நல்லா இருப்பா நல்லா இருமா என்றார்கள். பெரியவங்க எல்லாரும் இத்தனை வருஷம் பேசாத கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. மகி அவ ரூமுக்கு போனான். அப்ப யாரோ அவ கையை பிடிச்சி இழுத்தாங்க. ஆ ஆ ஆ என்று கத்தினாள். சிவா உடனே ஷ் சத்தம் போடாத என்று அவளை சோரோட சோறா லாக் பண்ணான். மகி உடனே ஏய் என்ன பண்ற கையை எடு நான் போகணும் என்றாள். சிவா ஏய்யா ஒழுங்கா மாமான்னு சொல்லு. மகி உடனே என்ன மாமாவா என்றாள். சிவா ஆமா சின்ன வயசுல மாமா மாமான்னு தானே என் பின்னாடி சுத்திட்டு இருப்ப என்றான். மகி உடனே அது விவரம் தெரியாத வயசுல சொன்னது இப்பவும் அப்படியே கூப்பிட முடியுமா என்றாள். சிவா கூப்பிட்டு தான் ஆகணும் நான் உன்னை விட பெரியவன் தானே என்றான். மகி சோ வாட் என்னாலலாம் அப்படி கூப்பிட முடியாது என்றாள். சிவா உடனே அவ உதட்டை பிடிச்சி இழுத்தான். சொல்லாத இந்த உதட்டை என்ன பண்ணலாம் என்றான். மகி உடனே கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தா. பார்த்து கண்ணு வெளியே வந்து விழுந்துற போது என்று சிவா கூற மகியுடனே சீ போடா என்று அவனை தள்ளி விட்டுட்டு போயிட்டா. சிவா உடனே உன்னை எப்படி மாமான்னு கூப்பிட வைக்க எனக்கு தெரியுண்டி என்று சொல்லிவிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கதையோட அடுத்த பாகம் நாளைக்கு பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.